ரஜினி சார் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டாருன்னா போதும்பா இது போதும்பா இவர் வந்து மாஸ்க் காமிப்பாருப்பா அப்படின்ற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அது நேர்லேயே பார்த்துருப்பீங்க. நடந்து வரும்போது அப்படி ஒரு கைத்தட்டு இருக்கும். அதே மாதிரி சிரிச்சிட்டே வந்து நின்றுடுவார், நின்று மூமெண்ட்டை கற்றுட்டு ஆடுவார். ஆடினதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஓகேன்னு சத்தம் போடுவேன் மைக்கில், ஓகே சூப்பர் அப்படிம்பேன். கைத்தட்டு பறக்கும், விசில் பறக்கும். நிஜமான யானை கொண்டு வரலாமான்னு பிளான் பண்ணுவேன். அப்புறம் நிஜமான யானையை கொண்டு வந்து அது எங்கன்னா ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, இருக்கிற 500 டான்ஸஸ் எல்லாம் ஓடணும். பட் எனர்ஜி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா சாருக்கு நான் அப்போ அந்த 2 படத்தில் பார்த்தது அப்படியே இருக்குது. அப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிச்சு ஆடிடலாம்ல அப்படின்னாரு. சார் நீங்கள் ஈஸியாக ஆடிடலான்னாரு. அப்போ நம்ம அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ட்ரை பண்ணி ஆடி பார்த்தாரு. அவ்வளோதான் சார் அப்படின்னு. அப்படியே அவ்வளோதான் நான் அப்படின்னு தான் அவ்வளோதான் சார், ஓகே ஓகேன்ட்டார் சார். அவர் அந்த ஓலையிலே பண்ணி கொடுத்தாரு. அந்த கேரளா ஸ்டைலில் அந்த ஓலையிலே ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு. அந்த சில்லறை ஒட்டிக்கமா, அதுக்கு 2 கல்லறை கட்டிக்கமா, சில்லறை ஒட்டிக்கமா, அந்த ரேப் பிட்டுக்கு நான் கேட்டிருந்தேன். அதை அழகாக பண்ணி கொடுத்துருந்தாரு. போனார், உட்காந்தார், அப்படியெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணி ஒன்று பண்ணார் பாருங்கள், அட்டகாசமாக இருந்தது. ஒரே ஆக்சுவலி அந்த பாட்டுலே பார்க்கும்போது ரஜினி ஃபேன்ஸ்லாம் இது போதும்பா அப்படின்ற லெவலில் தான் இருந்துச்சு. காஸ்டியூம் கூட ஜிப்பா மாதிரி போகலான்னு தான் பிளான் பண்ணோம் தலைவருக்கு. அப்புறம் லாஸ்ட் மினிட் இல்லை கோட் சூட்டாக போயிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணி. ஓகே, அது எதனால மாஸ்டர்? நான் சொன்னேன்னு சொன்னால் அது ஓவராக இருக்குமேன்னு யோசிக்கிறேன். மாஸ்டர் சொல்லுங்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், குட். இன்னைக்கு 6லேருந்து 60 வரைக்குமே ஒரு பக்கம் ரஜினி சாரை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் உங்களுடைய ஹூக் ஸ்டெப் தான் அதிக செம வைரலு. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு அது வெளியில் போய் எல்லாரும் அதை செய்யும்போது இருக்கிற சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். இந்த பாட்டு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு உடனே அந்த தாட் யோசித்த மொதல் விஷயம் என்ன மாஸ்டர்? எனக்கு டைரக்டர் சார் சொன்னது என்னென்னா, இந்த படத்தில் இந்த ஒரு பாட்டு தான், இந்த ஒரு பாட்டு தான் செலிப்ரேஷன் சாங் மாஸ்டர் அப்படின்னாரு. பட் இதுக்கு என்ன மெனக்கடணுமோ பண்ணிடலாம் மாஸ்டர் அப்படின்னாரு. அதே மாதிரி ஸ்டெப்பு பார்த்து பண்ணுங்கள் மாஸ்டர், நல்லா விட மாட்டேன் சார், பார்த்துடலாம்னு. ஸோ நான் அதுக்கப்புறம் மற்ற மெனக்கடல்லாம் இருக்குல்ல, ஒரு ஒரு கேரளா பேஸ்டு ஒரு இதில் வந்து என்னென்ன ப்ராப்ஸ், பேக்ரவுண்டு ப்ராப்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணோம். பண்ணி நிறைய ஐட்டங்கள் கொண்டு வந்தோம். அந்த பாட்டில் நிறைய பார்ப்பீங்க நீங்கள். அப்புறம் நிஜமான யானை கொண்டு வரலாமான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் நிஜமான யானையை கொண்டு வந்து அது எங்கன்னா ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, இருக்கிற 500 டான்ஸஸ் எல்லாம் ஓடணும், அதனால் வேண்டான்னு சொல்லி அது ஒரு இந்த யானை தான், அது பொம்மை யானை தான். பட் அது எல்லாமே ரியலாகவே இருக்கும், ஆடுறது, காது ஆடுறது எல்லாமே ரியலாக இருக்கும் அந்த யானை. ஓகே ஓகே மாஸ்டர். நம்ம பார்க்கும்போது ரஜினி சார் வந்து தேட்டர்லையோ ஸ்க்ரீன்லையோ இதுலையோ பார்த்தோங்களே, ரஜினி சாரை தவிர நமக்கு அந்த என்ஜாய்மெண்ட் வேறு எதுவுமே தோணாது. ஸோ நம்ம மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு டெக்னிக்கலாக இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணி தோணும். ஆனால் ரஜினி சார் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டாருன்னா போதும்பா இது போதும்பா இவர் வந்து மாஸ்க் காமிப்பாருப்பா அப்படின்ற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அது நேர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? அவர் ஷார்ட்டுக்கு நடந்து வரும்போதே அப்படி கைத்தட்டல் இருக்கும். நம்ம 500 டான்ஸஸ்ஸு ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் இந்த கேரளாவிலேருந்து வந்த அந்த இதெல்லாம் தூக்கிட்டு அவங்களாம் இருப்பாங்க. அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட ஒரு செட்டில் 500 ப்ளஸ் ஒரு 1000 பேர் இருந்திருப்போம் செட்டில். அவர் நடந்து வரும்போதே அப்படி ஒரு கைத்தட்டல் இருக்கும். அதே மாதிரி சிரிச்சிட்டே வந்து நின்றுடுவார், நின்று மூமெண்ட்டை கற்றுக்கிட்டு ஆடுவார். ஆடினதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஓகேன்னு சத்தம் போடுவேன் மைக்கில், ஓகே சூப்பர் அப்படிம்பேன். கைத்தட்டு பறக்கும், விசில் பறக்கும் அவருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நீங்கள் இன்னொரு ஆள் வச்சு கத்தணும். பறக்கும் விசில். அவரும் சிரிச்சிட்டு எல்லாம் கை காட்டிட்டு தேங்க்யூ சொல்லுவார். பட் அப்படி இருந்தது எனர்ஜி ஒர்க் பண்ணும்போது அவர் கூட. ஓகே, இதுக்கு முன்னாடி 3 படங்கள் ரஜினி சார் கூட படம், 2 படம். 2 படம், இப்போ 3வது படமாக இது வந்து இருக்குது. ஸோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா சார் கிட்ட? இல்லை அந்த எனர்ஜி வைஸாக இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட வந்து அந்த பேசுறதுல இருக்கட்டும், ஸோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் எதனா பார்க்குறீங்களா அவர்கிட்ட? எனர்ஜி வைஸ் நான் அப்போ என்ன பார்த்தனோ அதே மாதிரி தான். நான் சாருக்கு நான் நிறைய பண்ணல. சிவாஜியில் அந்த என்டி ராமாராவ் சார் மாதிரி, சிரஞ்சீவி சார் மாதிரி, அந்த பெட்டு ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் நாகேஸ்வரராவ் சார் மாதிரி
அதில் விட்டு விட்டு சாங்காக எடுத்து நான் பண்ணியிருப்பேன். அப்புறம் ரோபோவில் பண்ணேன், பூம் பூம் ரோபோடா அந்த பாட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். பட் எனர்ஜி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா சாருக்கு நான் அப்போ அந்த 2 படத்தில் பார்த்தது அப்படியே இருக்குது. பட்டு மாசு அவ்வளோதான், வார்த்தையே வரல. நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க மாசு அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ரஜினி சாரை எப்போவுமே வந்து அவர் வந்து ஃபோன் மூமெண்ட்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. வந்தாரா, ஒரு சிம்பிளாக ஸ்டெப்பை போட்டாரா, மாஸ்க் காமிச்சாரா, போனாரா, அப்படிதான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ பண்ணும்போது ரஜினி சார்கிட்ட எதனா இன்புட் எதனா கொடுத்தீங்களா, இல்லை ஒரு அவ்வளோதான் ஸ்டெப்பு இவ்வளோதான் இருந்ததா அப்படின்ற மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் எதனா கொடுத்தாரா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட் ஃபஸ்ட்டு டே வந்தோடனே என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன மாதிரிலாம் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்கன்னு ஒரு ஐடியா கேட்டார். ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா கொஞ்சம்னாரு. அப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிச்சேன். ஆடிடலாம்ல அப்படின்னாரு. சார் நீங்கள் ஈஸியாக ஆடிடலான்னாரு. அப்போ நம்ம அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ட்ரை பண்ணி ஆடி பார்த்தாரு. அவ்வளோதான் சார் அப்படின்னு. அப்படியே அவ்வளோதான் அப்படின்னு தானே அவ்வளோதான் சார். ஓகே ஓகே ஓகேன்ட்டார் சார். ஸோ அங்கே டேக்கில் வந்தும் ஒரு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஆடிட்டார் சார். பெரிய ஓகே. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஸ்டெப்ஸை வந்து ஒரு கூலி செட்டில் போட்டதாக இருக்கட்டும், அந்த செட்டில் போட்டதாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? ஓகே, நம்ம ரஜினி சாருக்கு அகைன் ஒன்று பண்ண போகிறோம், இதை வந்து வெயிட்டாக பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நினப்பு இருக்குல்ல? ஏன் ஸோ அந்த நினப்பு நீங்கள் பாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சிங்க நீங்கள் ஃபஸ்ட்? ஆக்சுவலி அவருக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கணும், கேட்சியாகவும் இருக்கணும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கணும். ஸோ அந்த பாட்டை நம்ம கேட்கும்போது, அந்த மனசில் கேட்கும்போது அந்த ஸ்டெப்பு மைண்டுக்கும் வரணும். அதுதான் அடிக்டிவ். அப்படியாகவும் இருக்கணும். ஸோ அப்படி நினச்சி தான் ஒரு 7-8 ஸ்டெப்பு ஸ்டெப்பெல்லாம் ட்ரை பண்ணி போட்டு பார்த்து அப்புறம் நம்ம அசிஸ்டன்ஸ் வச்சு ஆட வச்சுட்டு அப்படியே விஷுவல் பண்ணி பார்ப்பேன். தலைவர் ஆடினா இது எப்படி இருக்குன்னு விஷுவல் பண்ணி பார்த்து அப்படி செலக்ட் பண்ண ஒரு ஸ்டெப் தான் இது கடைசியாக. ஓகே. கோரியோகிராஃபி முடிஞ்சதுக்கப்புறம் ரஜினி சார் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்போ பாட்டு வந்து பேன் இண்டியா லெவலில் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எதனா சொன்னாரா? சாங் முடிச்சுட்டு அன்றைக்கி லாஸ்ட்டு ஷாட் இருக்கும்போது சாருக்கு எடிட் போட்டு காமிச்சேன். ஸ்பாட் எடிட் பண்ணுவேன் நான் எப்போவுமே. ஸ்பாட்லேயே பண்ணி ஸ்பாட்லேயே பார்த்துற பழக்கம். ஸ்பாட் எடிட் பண்ணிவிட்டு சார் காமிச்சேன். சார் பார்த்துட்டு அப்போவே ஸ்பாட்லேயே சொன்னார், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பயங்கர கிராண்டியராக இருக்குது, நல்லா பண்ணிட்டீங்க, ஆனால் பண்ணதே தெரியலன்னாரு. ஷூட்டிங் 4 நாள் 5 நாள் போனதே தெரியல, பாட்டு வேறு மாதிரி இருக்குது, கிராண்டியராக இருக்குன்னாரு. சொன்னார் சார், இந்த மாதிரி சொன்னார். நிச்சயம் பாசிட்டிவாக சொன்னார். இது ஹிட் ஆகும், பாசிட்டிவாக சொன்னார், ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார். அதே மாதிரி முடிஞ்சு இந்த பாட்டு இப்போ சிங்கிள் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன உடனே எனக்கு காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு. தலைவர் இன்னொரு 1.5 ஹவர்ஸில் உங்கள் லைனில் வருவார் மாஸ்டர்னு சொன்னாங்க. சரி நான் வெயிட் பண்ணுறேன். ஃபோனை பார்த்துட்டு நம்ம வீட்டில் சிக்னல் வேறு கம்மியாக இருக்கும், ஏர்டெல் ரொம்ப கம்மி. அந்த ஒரு ரூமில் தான் இருக்கும். நான் வேறு ஃபோன் அங்கே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கேன். இது ரோட்டுக்கு போனாலும் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன், வாசலில் போனாலும் கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். வெளியில் சிக்னல் இருக்கும், இந்த ஏரியாவில் இருக்காது. அந்த ரூம்லேயே வச்சுட்டு அந்த ரூமையே சுற்றி வந்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். ஆமாம். அப்புறம் தலைவர் அடித்து சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது தினேஷ், நல்லா பண்ணியிருக்கீங்க, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூனா எனக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ தேங்க்யூ எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறோம், அவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் எனக்கு அது பத்தாது. ஏன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இல்லை. அவர் ஃபோன் பண்ணி சொன்னதுன்றது அதுதான் எனக்கு பெரிய அவார்டு மாதிரி நான் நினச்சேன். சூப்பர் சார். ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை அந்த ஏர்போர்ட்டில் இருந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து லிரிக்ஸிஸ்ட் முதல்ல டான்ஸ் கொரியோகிராஃபி எல்லார் பேரையுமே சொன்னார். அது கண்டிப்பாக ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொன்னது எனக்கு அதுவும் அவர் வாயில் நம்ம பேரை சொல்கிறாருனாலே அது ஒரு நாளாக ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியமா, பெற்றவங்க செஞ்ச புண்ணியமா, இல்லை இன்னும் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் வாயில் நம்ம பேரை சொல்லிட்டாருன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, டிஸ்கஷன் இருந்துச்சு, வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அசோசியேஷன் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, எதுக்குமே போகல. ஏன்னா சொன்னது அப்படியே 2 காலம் மேலேயே தான் இருந்துச்சு, எங்கேயும் போகல. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் வீட்டில் இருந்துட்டேன், எங்கேயும் போகல. அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, பறக்கிற மாதிரியே இருந்தேன் நான். சார் உங்கள் 2 பேருக்குமே ஒரு சிங்க்கு இருந்துச்சா சார்? உங்களுக்குமே ரஜினி சாருக்குமே? அப்புறம் அந்த செட்டை தாண்டி இந்த ஒர்க்கெல்லாம் தாண்டி பர்சனலாக ஏதாவது விஷயங்கள் பேசுனீங்களா?
பர்சனலானா ஒரு 20 மினிட்ஸ் நான் அவர் கூட பேசினேன். அதாவது சார் பக்கத்தில் சேர் போட்டாங்க. நானும் உட்காந்தேன். நிறைய சார் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நான் அவர் கூட பேசும்போது நான் என்னை அறியாமல் இங்கே ஷூட்டிங் நடக்கிறது எல்லாமே மறந்துட்டேன். ஸோ அப்படி ஒரு வைப் அவர்கிட்ட, அப்படி ஒரு நல்ல வைப்ரேஷன் அவர்கிட்ட. ஸோ எல்லாமே மறந்து நான் அவர் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கேருந்து சவுண்ட் வருது, மாஸ்டர் ரெடி ரெடி ரெடின்னு அப்புறம் தான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அவர்கிட்ட, அது நிச்சயம் நான் அதை உணர்ந்தேன். அப்புறம் அது அந்த 20 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசுனது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நிறைய சாமி பற்றி பேசணும், ஸ்பிரிச்சுவல் பற்றி பேசணும், நிறைய விஷயங்கள் எனக்கு அதில் ரொம்ப என்னை மறந்து நான் உட்காந்தேன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அவர்கிட்ட எப்படி ஒரு இது இருக்கு இல்லையா. அதே மாதிரி அப்புறம் 4th டே என்னமோ எனக்கு ஒரு புக்கும் கிஃப்ட் பண்ணார். ஒரு இமயத்து மகான்களுடன்னு ஒரு புக் ஒன்று கிஃப்ட் பண்ணார். படிச்சுட்டு இருக்கேன். அது 2 பேருக்கும் ஒர்க்கை தாண்டி இந்த விஷயத்தில் நல்லா சிங்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லும் போது தெரியுது எனக்கு. நான் அதை எதிர்பார்க்கல அவர் கையிலேருந்து நான் அந்த கிஃப்ட் வாங்குவேன். அது எனக்கு ஒரு பெரிய அவார்ட் மாதிரி தான் எனக்கு அவர் கையிலேருந்து நான் அந்த கிஃப்ட் வாங்கினது. ரஜினி சார் வந்து செட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருக்கீங்க. பர்சனலாகவும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்களுடைய ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஆட தெரியாத ஒருத்தரை கூட சிம்பிளாக அழகாக போட்டு ஆட வைக்கிறது தான் தினேஷ் மாஸ்டர் வந்து வேற லெவல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சார்கிட்ட வந்து நம்ம போயிட்டு இந்த ஃப்ளோ ஸ்டெப்பு அப்படி இப்படின்ட்டுலாம் அது மாதிரி ஏதாவது மைண்டில் இருந்துச்சா, இல்லை இதெல்லாம் வேணாம் சாருக்கு என்ன வருமோ அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இதில் போனீங்களா? அதான் எப்போவுமே இப்போ நம்மக்கிட்ட ஒன்று என்னென்னா, இப்போ யாராக இருந்தாலுமே இப்போ எனக்கு வர எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் நான் செஞ்சால் எனக்கு சிலது நல்லாயிருக்கும், சிலது நல்லா இருக்காது. அந்த மாதிரி தான். ஸோ அவங்கவுங்க பாடிக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். எல்லாரோட பாடியிலையும் அவங்கவுங்க பாடியிலேருந்து ஒரு விஷயம் வெளியில் வரும்போது அது நல்லா இருக்கணும். அப்போ எனக்கு வர்றதை எல்லாமே நான் அங்கே போட்டுட்டு அதை கஷ்டப்பட்டு அது ஒரு மாதிரி இதுவாகி இதாகி எதுக்கு? அப்போ அந்த பாடியிலேருந்து எந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அப்போ இப்போது நான் 2-3 ஸ்டெப் ஒரு ஸ்டெப்லேயே நான் அனலைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் போனால் நல்லாயிருக்கும் இப்படின்றது எனக்கு மைண்டுக்கு வந்துடும். அதே மாதிரி ஆட தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க உடம்புல எப்படி இருக்கும், என்ன மாதிரி வந்தால் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு தான் நான் பண்ணுவேன். இப்போ நல்லா ஆடக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் ஸ்டெப் போடலாம், ஆட வைக்கலாம். அப்போது அப்படி நல்லா ஆடக்கூடியவங்களாக இருந்தாலுமே சிலது வந்து சூட் ஆகாது அவங்க பாடிக்கு. அப்போ அதை பார்த்து தான் செய்யணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் முன்னாடியே அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி வரும், என்ன வரும், அவங்க பாடியிலேருந்து இது வெளியில் வரும்போது அது எப்படி இருக்கும், பார்க்கும்போது நல்லா இருக்கணும், ரசிக்கணும். எனக்கு வர எல்லா ஸ்டெப்பையும் போட்டு இதை தான் ஆடணுன்னு ஆட வச்சு அவங்களே கஷ்டம் அது நான் பண்ணும்போது எனக்கு ஓகே. இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்டெப் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதை தான் நீங்கள் ஆடணுன்னு சொல்லி அவங்க பாடியிலேருந்து வரும்போது அது சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு ஒரு எப்போவுமே உங்களுக்கு என்ன, இப்போ தலைவராக நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்துட்டோம். புதுசாக இருந்தால் நான் சொல்கிறது கரெக்டு. அப்போ அவங்கள ஒரு ஸ்டெப்பில் ஆட வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். புதுசாக இருந்தால் இப்போ தலைவர் நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்துட்டோம் நம்ம. அப்போ தலைவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். மனசில் ஆயோ பாட்டிலே வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருக்கா? தலைவர் சூப்பராக ஆடிருக்காரு, பிஜிஎம்லாம் சூப்பராக ஆடிருக்காரு. வரும். ஓகே. சார் இந்த மேக்கிங் லெவலில் பார்க்கும்போது பேக்ட்ராப் செட்டெல்லாம் சூப்பராகவே அருமையாகவே இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி நீங்கள் எதனா வந்து பர்டிகுலராக இது வைங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அதுக்காக ஒரு தனி ஸ்டெப்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக குக் பண்ண மாதிரி எதனா இருந்துச்சா? ரேப் போர்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் நான் ஆர்ட் டைரக்டர் கதிர் சாரை கேட்டேன், எனக்கு நல்ல ஒரு சேர் மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. அவர் அந்த ஓலையிலே பண்ணி கொடுத்தாரு. அந்த கேரளா ஸ்டைலில் அந்த ஓலையிலே ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு. அந்த சில்லறை ஒட்டிக்கமா சில்லறை ஒட்டிக்கமா அந்த ரேப் பிட்டுக்கு நான் கேட்டிருந்தேன். அதை அழகாக பண்ணி கொடுத்துருந்தார் ஆர்ட் டைரக்டர் கதிர் சார். அப்போ தலைவர் வந்து நான் சார் இந்த ரேப் பிட் எடுக்கணும், 3rd டேவோ 4th டேவோ அதை ஷூட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து இதில் உட்காருங்க சார், இது ஃபுல்லாக பாடணுமான்னு கேட்டார். அவ்வளோவும் பண்ணுமா அப்படின்னு. இல்லை சார் 4 லைனாக போதும், ஃபஸ்ட்டு 4 லைன் பாடுங்க, வேறு லிரிக் மறந்துச்சுன்னா கட் பண்ணிக்கிறேன், அடுத்த லைன் 4 லைன் பாடுங்க, கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன், எவ்வளோ லென்த் வருமோ நீங்கள் பாடுங்க சார், நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடுவில் எனக்கு வேறு ஷார்ட்ஸ் கூட வரும் அப்படின்னு. சரி மாஸ்டர்ன்ட்டு போனவர் திடீர்னு கிட்ட வந்தார். மாஸ்டர் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களான்னார், பலே பாண்டியா அப்படின்னு அந்த பழைய படம் பலே பாண்டியா, சிவாஜி கணேசன் சாரும் எம்ஆர் ராதா சார் ஒரு பாட்டு இருக்குது. அப்போ அந்த பாட்டு பார்த்தீங்களான்னாரு. என்ன பாட்டு? அம்மா அப்ளே அம்மான்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கோம்.
அப்போ அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா, 2 பேருக்கும் டஃப்பாக இருக்கும், காம்படிஷனாக இருக்கும், ஜதியோடலாம் பாடுவாங்க, இவரும் அந்த பக்கம் எம்ஆர் அதை பார்த்துருக்கேன் சார், நிறைய பார்த்துருக்கேன். அதில் சிவாஜி கணேசன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த லிரிக்கை அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி டீட்டெயிலாக பாடியிருப்பார். தக்கத்துக்கு மாப்பிளே தகர என்னென்னவோ இருக்கும் அதில், அப்படி இருக்கும் அது. பார்த்தீங்களான்னாரு சிவாஜி கணேசன் சார் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக லிப்ஸிங்க் இருக்கும், அவ்வளோ நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாடியிருப்பார். அப்புறம் ஆமாம் சார் பார்த்தேன், நீட்டாக இருக்கும் சார், அவ்வளோ க்ளீனாக பாடியிருப்பார் சிவாஜி கணேசன் சார், சொல்லவே தேவையில்லை, அப்படி இருக்கும். அப்போ அவரை பார்த்தீங்கம்மா எம்ஆர் சாரை பார்த்தீங்களான்னு, பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் சார், அவர் அங்கிட்ட இங்கிட்ட எல்லாம் குச்சி பாடியிருப்பார் பார்த்தீங்களான்னு. ஆமாம் சார் பார்த்தேன். ஏன்னா திடீர்னு தலையெல்லாம் போட்டு ஆட்டுவார், இப்படிலாம் பண்ணுமா ஆப்பிளே அதுக்கு மட்டும் வந்துடுவார். பார்த்தீங்களான்னு 2 பேரும் சொல்லி நானும் சிரிச்சிட்டு கிட்ட வந்து நானும் அவர் மாதிரியே பண்ணிட்டு மாட்டேன், எம்ஆர் மாதிரியே நானும் எம்ஆர் சார் மாதிரியே நானும் பண்ணிடுறேன். எனக்கு ஒரே சிரிப்பு. சரி சார், ஓகே சார்ன்ட்டு இவ்வளோ கதையை சொல்லிட்டு அவர் மாதிரி பண்ணுறேன்ட்டார். அவன் எனக்கு ஒரே சிரிப்பு. சிரிச்சிட்டு சரி சார் நீங்கள் பண்ணுங்கள் சார்ன்ட்டேன். அப்போது போனார், உட்காந்தார், அப்படியெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணி ஒன்று பண்ணார் பாருங்கள், அட்டகாசமாக இருந்த ஒரே டேக். அந்த பாட்டுலே பார்க்கும்போது ரஜினி ஃபேன்ஸ்லாம் இது போதும்பா அப்படின்ற லெவலில் தான் இருந்துச்சு. அதில் ஒன்று உண்மையாக ஆமாம், அதில் ஒன்று க்யூட்டாக இப்படி ஒன்று பண்ணியிருந்தார், அப்படிலாம் ஒன்று பண்ணியிருந்தார், க்யூட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லி நான் லிரிக்கல் வீடியோவில் ஆட் பண்ணி எடிட்டர்கிட்ட சொல்லி நான் ஆட் பண்ணேன், ஃபிலோமின் அவர்கிட்ட சொல்லி. அந்த பர்டிகுலர் போர்ஷன் தான் இன்னைக்கு ஒரு பயங்கர ட்ரெண்டிங்லேயும் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டெப் தாண்டி இதையும் ஒரு அதிக லெவலில் பேசப்படுச்சு, லிரிக்கலாக இருக்கட்டும், கொரியோகிராஃபியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எதனா நீங்கள் ரெஃபரன்ஸ் எதனா கொடுத்தீங்களா, ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அந்த மாதிரி எதனா? ஒன்றும் சொல்லலை, அவரே எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு, எம்ஆர் ராதா மாதிரி பண்ணிட்டுமான்னு, எம்ஆர் ராதா சார் மாதிரி பண்ணிட்டுமான்னு. நான் இப்போ அது ஃபுல் லென்த் இருக்குல்ல, அதில் இன்பிட்வீன் கட் அவங்க ஆடுற கட்டு இருக்கும், மஞ்சு வாரியர் மேம் ஆடுற கட்டு இருக்கும், தலைவர் ஆடுற கட்டு இருக்கும், 2 பேர் சேர்ந்து ஆடுற கட்டு கூட இருக்கும். ஆனால் அதனால தான் நான் கட் பண்ணி கூட எடுத்துக்கிறேன். ஆனால் தலைவரே ரெஃபரன்ஸ் கொடுத்து இவர் மாதிரி நான் பண்ணுறேன்ட்டு தலைவர் திடீர்னு காலை போடுவார், பார்த்தீங்களா பின்னிட்டார், பின்னிட்டார், அது ஃபுல்லாக பாருங்க, அப்புறம் பின்னிட்டார். இதை தாண்டி மஞ்சு வாரியர் மேம் வந்து அவங்களும் இந்த படத்துக்கு ரஜினி சார் எந்த ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவங்க இன்னொரு பக்கம் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்க்கும்போது ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ மஞ்சு வாரியர் மேமுடைய போர்ஷன்ஸ் வந்து எப்படி கொரியோகிராஃபி பண்ணீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கூட நான் மலையாளம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்க, அவங்க செம்மையாக ஆடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ரிஹர்சல் கூட வேணான்னு, பட் ரிஹர்சலும் வந்தாங்க, சும்மா லைட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அங்கேயும் லைட்டாக தான் பார்த்தாங்க. பட் டேக்குன்னு சொல்லும்போது அந்த கூலர்ஸ் எல்லாம் போட்டு சாரியெல்லாம் கட்ட ஆடும்போது அவ்வளோ ஹெவியாக ஆடினாங்க. நானே நம்ம பசங்க என்னடா இவ்வளோ ஹெவியாக ஆடுறாங்க அப்படின்ட்டு, அசிஸ்டன்ஸ்ட்டு பேசுவோம், என்னடா இவ்வளோ ஹெவியாக ஆடுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஹெவியாக ஆடினாங்க அவங்க, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த பாட்டில் அவங்க. பட் அவங்களுமே எனக்கு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டு ஃபோனும் பண்ணி சொன்னாங்க. ஆமாம், அது ஷூட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் உடனே இந்த இன்ஸ்டாவில் போட்டு பழக்கம், யார் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு, யார் வசந்தி மேம். ஆமாம், உடனே இன்ஸ்டாவில் போட்டுருவாங்க அவங்க. அவங்க விக்ரம் பண்ணதுக்கு கூட அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு, லாரன்ஸ் மாஸ்டர் கிஃப்ட் கொடுத்துருந்தாரு, வாட்ச்சு. அப்புறம் விஷ்ணு விஷால் ஆக்டர், அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாரு, ஃபோன் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பூஸ்ட், ஒரு எனர்ஜி கிடைக்கும். இல்லை, அது சொல்லி தான் கொடுத்தாரு, லாரன்ஸ் மாஸ்டரும் சொல்லி தான் கொடுத்தாரு, எல்லாருமே சொல்லி. நம்ம கூட இருக்கவங்க ஒருத்தங்க நடித்து நல்ல பேர் வாங்கியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிஃப்ட்டுன்னு நம்ம செய்யாமல் யார் செய்யப்படுறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லி தான் அந்த கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. அது லாரன்ஸ் மாஸ்டரும் அப்படி தான் கொடுத்தாரு, விஷ்ணு விஷாலும் அப்படி தான் கொடுத்தாரு. அது சொல்லி கொடுக்கும்போது அது ஒரு கண்டிப்பாக நமக்கு அடுத்தது ஒரு போகிறதுக்கான ஒரு கட்டம், பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். சொல்லி தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க கிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவங்க மஞ்சு வாரியர் மேமும் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி, சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு மாஸ்டர் இந்த ஸ்டெப்பு எல்லாம், ஓணம் ஃபுல்லாக இங்கே இதுதான் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா கேரளாலேயும் ஃபுல்லாக கரெக்ட் டைமில் அந்த பாட்டும் லிரிக்கல் வீடியோ வந்துச்சு, கரெக்டாக ஓணம் டைமு, ஃபெஸ்டிவல் சாங்கு, பாட்டுலேயும் மனசிலாயோ, மலையாளம் கலந்து, திருச்சி வந்தல்லோ, சேட்டன் வந்தல்லோ, அடிப்பொலிக்க வந்தல்லோன்னு இருக்கும் நிறைய. ஸோ மலையாளமும் இருக்குது, ரா 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 வையா, அது தெலுங்கும் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கேரளாவில் ஃபுல்லாக ஓணமில் தான் ஆடிட்டுருக்காங்க. சூப்பர் சூப்பர் மாஸ்டர். இவங்கெல்லாம் தாண்டி ரக்ஷன் பிரதர் இதில் எனக்கு பார்க்கும்போது இவரு இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸ். ஸோ அவர் செட்டில் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாரு, இல்லை குடும்பத்தனத்துக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அங்கே குவைட்டாக இருந்தார், அது நம்மளை பார்த்தேன் மாஸ்டர் அவருக்கு ஸ்டெப்பு சொல்லி தரும்போது என்ன சொன்னார், இதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு சொன்னாரா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, ஆடினார், அவரும் நல்லா ஆடினார், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தார், ஏன்னா தலைவர்
ஆமா ரைட் ஹேண்ட் ஆமாம் நம்மகிட்டையும் அவர் கலாட்டா அங்கே டிவியில் இருக்கும் அவர் கலாட்டா, பட் இங்கே அவர் பயந்து தான் மரியாதையா இருந்து போயிடுவோம் அப்படின்ட்டு ஆமாம் அப்படி தான் பண்ணார். ஓகே ஓகே சார். ஸோ இவங்க 3 பேரையும் ஹேண்டில் பண்ணீங்க. இதெல்லாம் தாண்டி செட்டில் எதனா குறும்புத்தனம் நடந்துச்சா இவங்க 3 பேருக்குள்ள? இல்லை நீங்கள் எதனா பண்ணும்போது இல்லை செட்டில் 5 நாள் ஷூட் போயிட்டு இருந்ததுல அந்த டைமில்? அப்படிலாம் ஒன்றும் போகலை. பட் தலைவர் வரும்போது ஒரு எனர்ஜி இருக்கும், எல்லாரும் கை தட்டுவாங்க, ஆடி முடிச்சோன்னு ஒரு அதுலேயே நமக்கு அந்த 5 நாளும் போயிடுச்சு. ஓகே. இது நைட் ஷூட்டுக்கு பர்டிகுலராக அதான் ரீசன் இருக்கா? ஏன்னா அந்த லைட்டு இல்லை, இது ஏப்ரல் மேல என்னமோ தான் ஷூட், மேயா ஜூனோ ஷூட் பண்ணோம். வெயில் அந்த டைமு. ஸோ டேல தான் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. செட் அவுடோரில் செட் போட்டு டேல பண்ணியிருக்க வேண்டிய சாங். அப்புறம் ரொம்ப வெயில் அப்படின்றனால அந்த நைட்டாக. ஓகே. இப்போ நைட்டுன்றதால தான் அந்த லைட் செட்டப் எல்லாமே ஓவராலாக செட்டே சேஞ்ச் ஆச்சா? இல்லை டேக்கு எதனா பிளான் வச்சுருந்தீங்களா? ஸோ இப்படி பண்ணலாம் அப்படின்னு? இல்லை செட்டு போகிறதுக்கு முன்னாடியே அதை நைட்டே பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஓகே. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால நைட்டில் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் செட்டெல்லாம் நடந்துச்சு. பெரிய செட்டு யூஜாக போட்டிருந்தார் கதிர் சார். ஓகே மாஸ்டர். இப்போ செட்டை தாண்டி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எனக்கு இது வேணும், எனக்கு இந்த மாதிரியான வேணும் அப்படின்ட்டு எதனா கேட்டு வாங்கினீங்களா? இல்லை, அதுதான் முன்னாடியே டிஸ்கஷன் பண்ணி இந்த ஐட்டம்ஸ்லாம் கேரளாலேருந்தெல்லாம் வர வச்சிட்டோம். நிறைய இது நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஐட்டம் வர வச்சிட்டோம். அப்புறம் காஸ்டியூம் கூட ஜிப்பா மாதிரி போகலான்னு தான் பிளான் பண்ணோம் தலைவருக்கு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல இல்லை கோட் சூட்டாக போயிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணி. அது எதனால் மாஸ்டர் யோசிக்கிறேன்? நான் சொன்னேன்னு சொன்னால் அது ஓவராக இருக்குமேன்னு யோசிக்கிறேன். இல்லை, அது என்னென்னா ஒரு ஜிபா மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் காஸ்டியூம் அவங்க வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஜிபா மாதிரி போகலாமா? லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் எனக்கு முன்னாடி ஜிபா மாதிரி தான் ஒன்று பிளான் பண்ணி வந்துட்டோம். ஷூட்டிங் ஒரு 2 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ தான் காஸ்டியூம் ஒன்று கோட் மாதிரி போகலாமான்னு எனக்கு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து பிளாக்கில் இருக்கவும் எனக்கு அது கரெக்டாக தோணுச்சு. கோட்டு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. உடனே நான் அடித்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன் டேரக்டர் கூட, டேரக்டர் சார் கூட, ஜெனரல் சார் கூட, கதிர் சகோ கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போது ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது அவர் மட்டும் பிளாக்கில் தனியாக இருந்தால் தனியாக தெரியும். இப்போ எல்லோரும் வேறு வேறு கலரில் இருக்காங்க டான்ஸஸ் எல்லாம், இவரும் வேறு வேறு கலர்னும் போது கலரோட கலராக இதுவாகும். ஸோ எல்லாம் வேறு வேறு கலர், இவர் மட்டும் பிளாக்கில் இருக்கும்போது அது செப்பரேட்டாக தெரியும்னு நான் மைண்டில் வந்துச்சு. இப்போ அதே தான் அங்கேயும் டிஸ்கஸ் பண்ணி சொன்னோம். கரெக்ட் மாஸ்டர், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேன்ட்டாங்க. ஓகே, அவ்வளோ. இது ஜிப்பாக்கு மேலே கோட் சூட். ஓகே. சர்ப்ரைஸான கேமியோஸ் எதனா வந்து எதிர்பார்க்கலாமா நம்ம? தெரில, படத்தை பற்றி படம் உள்ள நான் அவ்வளோ டீப்பாக போகல. டேரக்டர் சாருக்கு தான் தெரியும் அது, அவங்க என்ன வச்சுருக்காங்க இதுன்னு டேரக்டர் சாருக்கு மட்டும்தான் தெரியும். ஆரம்பத்திலே சொன்னீங்க இது வேறு ஃபஸ்ட்லேயே இந்த பாட்டு வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு மட்டும் தானே? ஆமாம், ஒரே செலிப்ரேஷன் சாங் தான் படத்தில். ஓகே. மற்ற பாட்டு எதுவுமே? மற்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு மாண்டாஜ் இருக்கும், இன்னொன்று தீம் சாங் இருக்குது. ஓகே. அதான் ஒரு தீம் சாங் ஒன்று வந்துருக்கு. ஆமாம், ஹண்டர் பாட்டு. ஓகே ஓகே சார். இப்போ அடுத்தது உங்களுடைய அப்டேட், அடுத்தடுத்த மூவிஸோட அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ முருகதாஸ் சார் இது பண்ணிட்டு வந்தேன். முருகதாஸ் சாரும் எஸ்கே அவர்கள் நடிச்ச அந்த படமா? ஹிந்தி போயிட்டு வந்தேன். ஓகே ஓகே. ஹிந்தி படம் போயிட்டு வந்தேன். அப்புறம் முருகதாஸ் சார் இது பண்ணி முடிச்சுட்டு இங்கே 1-2 ஆல்பம் பண்ணேன், போயிட்டுருக்கு அப்படியே. ஓகே சார், பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.